ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஃபேமிலியாக அவுட்டிங்க்கு ரெடி ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:15 ஆகிடுச்சு. 9:15க்கு எங்கே போகிறது எங்களுக்கு தெரியல எங்களுக்கு, ஏன்னா நாங்கள் ஃபுல் ஸ்டமக்கில் இருக்கோம். நல்லா சாப்பிட்டு இருந்தோம் நாங்கள். இன்னைக்கு லாஸ்ட் டே இன் சென்னை. நாளைக்கு கிளம்பிடுவோம், நாளைக்கு காலையில கிளம்புறோம். ஸோ நாங்கள் என்ன சொன்னோம்னா, வாங்க நம்ம வீட்டில் நீங்கள் ஏதோ ஆல்ரெடி டயர்டாக இருக்காங்க போயிட்டு வந்துக்கின்னு, இன்னும் ஸ்மிதி இது வந்து அடுத்த என்ன சொல்றது ஆஃப்டர் மேரேஜ் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணோம் இல்லை, மறு வீடு அந்த வீடு பொண்ணாவோ லஞ்சுக்கு இது வரணும், அதெல்லாம் அவங்க மாமாவோ அத்தைவோ அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் கூடவே இருந்தாங்க. ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கல, சரி அவங்க பாட்டுனா அவங்க எல்லாம் முடிச்சுன்னு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலேருந்து நாங்கள் வீட்டில் தான் இருந்தேன். ரூமில் தான் இருந்தேன். நான் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். மேடம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டே நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓகே பார்த்துட்டு வந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து லாஸ்ட் டேன்றதுனால ஓகே நாங்கள் டின்னருக்கு எல்லாம் வெளியே போகலாம் ஃபேமிலி அவுட்டிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து நாங்கள் தான் போயிட்டு மாமாவோ அத்தையோ பிக்கப் பண்ணி கிளம்புவோம். ஆனால் எங்கே போகிறோம் எது போகிறோம்னு சொல்லிட்டு எங்கள் ரெஸ்டாரண்ட் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அங்கே போயிட்டு அங்கே டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். See, but dad is கை கட்டி நின்னுஃபைங். 3 பேருமே பாவம் கை கட்டி நின்னுஃபைங். எவ்வளோ கிரீன் பா. ஹாய் பா. சாரி மாமா. கிளம்பலாமா? இப்போ ட்ரெஸ் எல்லாம் வாங்க போக முடியாது, மணி 9:30 ஆகுது. சரி ஓகே வா. ரூம் இல்லையாவா? இதுதான் பாம்ஷன். ஏய், இவர் பேசியிருக்க சீப்பா, நீங்க சாப்பிட்டுருக்கீங்க தான். இங்க சாப்பிட்டது கிடையாது, அங்க வேளாங்கண்ணி நம்ம போனோமே ரிஜா. ஆமா, அவன் மட்டும் சாப்பிடுற மாதிரி பண்ணுவோம். நம்ம அதை வேடிக்கை தான் பார்க்கணும், அழகா இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரைட் மோமோஸ் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. இது எங்க போச்சு பாப்பா? வாஷ்ரூம் நான் வேணா ஆர்டர் பண்ணுங்க, டுடேஸ் மை ட்ரீட். சும்மா ஏன் மாமனார் அத்தை கொடுக்க கூடாதா? நம்மளுக்குள்ள என்ன இருக்குது சொல்லுங்க. பெங்களூர் போனப்பே சொன்னீங்க பெங்களூர்ல நாங்கள் உங்களுக்கு சில இது கூப்பிட்டு போனேன் நிறைய இடத்துக்கு. சார் சென்னையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இருந்தாண்டு இப்போ சும்மா செலிப்ரேஷன் பண்ணிடலாமா? ஃபேக் செலிப்ரேஷனு பர்த்டே சொல்லிட்டு அடுத்த மாதம் பர்த்டே. ஹாப்பி லாஸ்ட் டே இன் சென்னை. ஆமா செலிப்ரேட் அது கூட வச்சுக்கோங்க ட்ரீட்டு. நான் அப்படியே வச்சுக்கோங்க. மோனா கம்ப்ளீட்டட் ஆர் ஸ்டடீஸ் ட்ரீட். இது இல்ல அந்த செலிப்ரேஷன் சாங் வராம இட்ஸ் a celebration அன்னு ஒரு பாட்டு வர பாருங்க. கேக்க சொன்னா எடுத்துன்னு பண்ணுவானுங்க. அப்பா கையில அவ்வளோ பெரும் ஃபுல்லா வரும் அது வண்டி. 14,000 15,000 அது அதுக்கு அது நீ தான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கோ அந்த இது மாதிரி வருமா? ஹாட் டாக் மாதிரி வருமா? ஹாட் டாக் மாதிரியா இருக்காது பார்க்கிறதுக்கு. மை ஃபேவரட் டிஷ் டிராகன் சிக்கன். டிஷ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணியா? நான் ஃபர்ஸ்ட் பண்றேன் டேடி. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிராகன் சிக்கன், ஹனி சிக்கன் போட்டிருக்கீங்களா? இல்ல உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. அதான் சொல்லியிருந்தீங்க சாப்பிட்ருப்பீங்க, ஹைதராபாத்ல சாப்பிட்ருப்பீங்க, எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் எங்கள் ஊரில் சாப்பிட்டது எப்படி? எங்கள் ஊரில் இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் எங்கள் ஊர் வந்து டெய்லி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈபுரி தோசை. அது சூப்பர் இந்த ஊரில். அது ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். ஈபுரி தோசை வந்தாலே மாமா தெரியும், ஈபுரி தோசை தான் ஆர்டர் பண்ணிடுவாரு, சொல்லவே தேவையில்லை. ஈபுரி தோசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ஊரில். அவங்க சென்னை வந்தப்போ இதில் கீதப்பில் போய் என்ன வேணும்னா கீ போட்டு தோசை அது ரொம்ப பிடிக்கும்.
அது என்ன சொல்லுங்களா, இங்கே சாப்பிட்டா தான் பிடிக்கும், நம்ம ஊர்லலாம் பிடிக்காது. நல்லா இருக்காது, இங்கே தான் நல்லா இருக்கும் கீப்படி தோசை. நம்ம ஊர்லனா மசாலா தோசை, இங்கே கீப்படி தோசை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சூப்போட ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்ல, சூப் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ராகன் சிக்கன் டேஸ்ட் பண்ணோம். ட்ராகன் சிக்கனும் நல்லா இருந்துச்சு. எங்கே இருக்கும் பாம் ஷோ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் பாம் ஷோ வந்துருக்கு, சூப்பராக இருக்குது. அரேபியன் சிக்கன் பிளாட்டர்ஸ் வந்துச்சு, எல்லாமே இருக்கும் கம்ப்ளீட்டு ஃபுல் சிக்கன் தான். எடுத்துவாங்க டேஸ்ட் பண்ணுங்கள். வாட்டர் பாட்டில் சொல்லு, வாட்டர் பாட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் குல்ச்சா இது அங்கே பட்டர் நான் இல்லை பட்டர் குல்ச்சா வந்துச்சு, சாரி மிஸ்டேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பட்டர் குல்ச்சா, இது பட்டர் நானா, பட்டர் நான், பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறமா அத்தைக்கு வந்து ரொட்டி, சப்பாத்தி. ஏன் சப்பாத்தி, வேற என்ன ஆர்டர் பண்ணிக்கலாமே, இல்லை எடுத்துக்கோங்க, இது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்துச்சு. மாமா பாவ மட்டன் பிரியாணி ஆசைப்பட்டாரு, ஆனால் அவருக்கு எச்சிந்து குஷ்கா பிரியாணி ரைஸ். ஆமாம், நம்ம மட்டன் பிரியாணி சொல்றது காரணமே மட்டன் பீஸ் சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டு ரைஸ் மட்டனோட டேஸ்ட் நல்லா. ஆமாம் நல்லா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஃபேமிலியாக பேட்டிங் பண்ணிருக்கிறோம். எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஏன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். எஸ் அது நான் தான் வருவேன், நான் வந்துடுறேன். 2 பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? அங்க பாருங்க சன்செட் எல்லோ. அவனுக்கு ஒரு ஃபிங்கர் பவுல் வரலன்னு சொல்லு, ஒன்னு வரலன்னு சொல்லு. ஒன்ஸ் அவனுக்கு ஒன் ஃபிங்கர் பவுல் should come. சன்செட் எல்லோ, இது ஓகே. ப்ளூ லகான், இது வந்து ப்ளூபெரி தானே? ப்ளூபெரி. ஓகே. அந்த சன்செட் எல்லோவை அவன் குடிக்கணும். இதை நான் ட்ரை பண்றேன். ஓகே, அதுல ஒரு ஆனந்தம். அதையும் கீழே அவங்க தின்னுங்கிறேன். அது மேல ஊத்து, அது மேல ஊத்து. ஓகே, ஹாட் சாக்லேட். ஸ்மெல்ல கபகபான்னு அடிக்குது சாக்லேட். இது அது சன்செட் மூணு ஃப்ளேவரா, இது ஒரு ஃப்ளேவர், இது ஒரு ஃப்ளேவர், இது ஒரு ஃப்ளேவர். அப்படியே குடிக்கலாம். அடியா இப்போ நீ அந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாமே. இது மொஜிட்டோனா என்ன, லெமன் தான் இருக்கும். மொஜிட்டோ புதினா போடுவாங்க அதுல பிச்சு. ஆமா, அது டைஜஷனுக்கு. மொஜிட்டோ நீ எப்படி தனியா உட்கார்ந்து சாப்பிடுற? நீ அப்ப இது வந்து ஸ்பெஷல் ஃபலூடா. நீங்க இத பாருங்க. ஆமா, நட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும், சூப்பரா இருக்கும். சூப்பரா, ஆமா. அது அப்புறமா இது டெட் பை சாக்லேட்டா, இதுப்பா இது ஹாட் சாக்லேட். brownie. சிஸ்டர் பிரவுனி. அது நிறைய தடவை வீடியோல சொல்லிருப்பேன். brownie சாப்பிட்ட ஈவினிங் போலாம் நான் சொல்லி மாமா கூட்டிட்டு போலான்னு சொன்னேன். ஆனா அப்பத்துல இருந்து கேக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்பத்துல இருந்து brownie சாப்பிடவே இல்ல. இப்போ வந்து இங்க வந்து தான் சாப்பிடணும்னு என் தலையில எழுதி இருக்கு. ஆமா, அதுவும் மாப்பிள்ளை மூலியமா தான் சாப்பிடணும். ஆமா, மாப்பிள்ளை ட்ரீட்ல பிரவுனி ஒழுங்கா சாப்பிடுறதா. இது சுடுது இல்ல, பண்ணு. ஆமா, சூட. நான் ஆறல. இங்க வந்து இவங்க ஃபலூடா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி உட்கார்ந்து சாப்பிடு? குறுங்கு மாதிரி உட்காந்து சாப்பிடுங்கிறேன். அவ்வளோங்க தான் உட்காந்து சாப்பிடு. இதெல்லாம் நம்மள தள்ளல. எல்லாம் வரும்போது பயங்கரமா இருந்துச்சு கிரௌடு. யாருமே இல்லை, நம்ம ஒண்டி தான் இருக்கோம். ரொம்ப நேரமா உள்ள உட்காந்து லெப்ட் என்னடா ஒரே நிசப்தமா இருக்குதுன்னு எட்டி பார்த்தா இங்க வெளில யாருமே இல்லை. ஓகே நெக்ஸ்ட் வேற நெக்ஸ்ட் தெரியல. நெக்ஸ்ட் நீங்க தான் சொல்லணும். வீட்டுக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியா பார்ட்டி முடிச்சுட்டு நம்ம
பார்ட்டி. மோனா வந்து அதோட எஜுகேஷன் முடிச்சதுனால இது ஒரு நம்மளோட ஸ்மால் ட்ரீட். மோனா ஃபேமிலிக்கு ஒரு ட்ரீட் வச்சுட்டு பாஸ் ஆயிடுச்சு இல்லை எப்பயா இது எக்ஸ்டென்ஷன் தானே பண்ணி இருந்துச்சு. அந்த முடிஞ்சிச்சு. ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் எடுத்துக்கிங்க பார்த்துக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்புறோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆக போகுது. போயிட்டு நாங்கள் எல்லாம் போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். நாளைக்கு கிளம்புனோம். ஐயோ நல்லா நான் பண்ணணும் போகும். ஆமாம், சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்புறோம். வீட்டுக்கு போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எது எடுத்துன்னு போகலாம், இப்போ எது எப்படி 12:30 மணிக்கு நம்ம வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு போகலாம், நாளைக்கு என்னென்ன எடுத்துன்னு போகணும் அப்படின்ட்டுன்னு பார்த்தா எனக்கு இப்பயே தூக்கம் நைட்டு எனக்கு தூக்கம் வராது போல எனக்கு. சீரியஸா இப்பயே யோசனமா இருக்குது எனக்கு. புரியுது உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆமா ஆமா, எனக்கு இப்பதான் புரியுது. ஆமா, இப்ப இது எங்க போய் நான் வைக்கிறது, அது இப்ப எனக்கு இப்ப யோசனை ஆயிடுச்சு எனக்கு. எங்க போய் வைக்கிறது, என்ன பண்ணுறது. ஆமா கரெக்ட். பார்ப்போம். இது இவ்வளோ எடுத்துன்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ சும்மா இது சாம்பிளுக்கு இங்கே வச்சுக்கிறது. இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது, உள்ளே கொஞ்சம் இருக்குது, மேலே கொஞ்சம் இருக்குது. எப்படி எடுத்துன்னு போகிறோன்னு தெரில. நாளைக்கு காரில் எவ்வளோ முடியுமோ ரொப்புறோம். அதுக்கப்புறமா என்ன ஐடியா பண்ணி எடுத்துன்னு போய் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இப்போ என்னத்துக்கு இதெல்லாம் எடுத்துனுங்கிற வெளியும்? ஓ, நாளைக்கு ரெடியாக எடுத்துனுங்கிறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு போய்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாப்பா மாப்பிள்ளையும் கிளம்புறாங்க. நம்ம ஜாலியா பாய் சொல்றோம். பாருங்க என் வயிறு எவ்வளவு பானா மாதிரி ஆயிப்போச்சு. டாடி சைடு சைடு சரியாவே இல்லங்க. இங்க காமி ஃப்ரெண்ட்ஸ், அவரு பாவம் சரியாவே சாப்பிடல. அது சாப்பிட. ஆமா, இதுக்கு மேல சாப்பிடல. நான் வாந்தி தான் எடுத்துட்டேன். நான் பார்த்த வரைக்கும் நீங்க எல்லாத்துலயும் இல்ல, நீ கம்மியா தான் சாப்பிட்டேன். கம்மியா சாப்பிட்டேன். மத்தபடி அங்க இருந்த இவ்வளவு சிக்கன்ல எல்லா சிக்கனையும் நான் திரும்ப சைடு காமி. சைடு வாவ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. 6 மாசம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோன்னு பார்த்தேன். ஐயோ என்னடா இது, நாளைக்கு வேற நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனோம். இப்படி வயிறு தள்ளுன்னு போய் நின்னா எல்லாரும் பார்ப்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. கண்டினியூஸா ஃபங்க்ஷன் தான். ஆமா, கண்டினியூஸா சாப்பிடுறது வேற விஷயம். ஆனா இப்ப நைட்டு நல்லா சாப்பிட்டதுனால ரொம்ப நாள் ஆச்சு நைட்ல ஃபுல் டைட்ல சாப்பிட்டு. ஏன்னா வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படின்றதுனால கம்மியா சாப்பிட்டுருந்தேன். இன்னைக்கு வந்து சரி மாப்பிள்ள ட்ரீட் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சனை இல்லாம சாப்பிட்டேன். இப்ப இவ்வளவு பெருசாகி போச்சு. பால்கனில போய் நின்று யோசிச்சுன்னு இருந்தேன். ஐயோ என்னடா அது, இதை இறக்கணும்னா இன்னும் 1 மணி நேரம் நம்ம முடிச்சுனுங்க. எனக்கே வந்து சாப்பிட்டு போய் போனோம்னா நான் யோசிப்பேன், ஐயோ இது டைஜஷன் ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் தான் ஆகுமே. இப்ப உடனே எல்லாம் போய் படுத்தோம்னா ஒரு மாதிரிதான் இருக்கும். ஆமா ஆமா, எனக்கு இப்படி நேரா மேல பார்த்து படுத்து பழக்கம் இல்ல. ஒண்ணு இந்த பக்கம் படுப்பேன், இல்லைன்னா இந்த பக்கம் படுப்பேன். ஏற்கனவே நான் அப்படி எழுந்து திரும்பும் போது பாத்தீங்கன்னா என்டையர் இதுவுமே அப்படியே திரும்புவேன். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆடுவாங்க. இப்ப இப்படி என்னாலே எழுந்து திரும்ப முடியாது. ஒரு 1 hour அப்படியே நல்ல படம். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்து இந்த படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு அமேசான்ல. எதுல சன் நெக்ஸ்ட்ல கேங்கஸ். சென்னை சிட்டி கேங்கர்ஸ். ஓகே ஓகே ஓகே, கேங்கர்ஸ் இது சுந்தர் சீதுன்னு நினைச்சேன். அது கேங்கர்ஸ் அது போ பார்த்தாச்சு. இது சென்னை சிட்டி கேங்கர்ஸ் பார்த்து ஒரு 1 மணி நேரம் என் வயிற்று அப்படியே கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுக்கணும். ஓகே, காலையில வேற நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, நமக்கு ரொம்ப வேலை இருக்குது. நாளைக்கு எல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். வந்து என்ன சொல்றது, நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்குறியா இல்ல என்ன பண்ண போற? அவங்க சாப்பிடுறாங்க, சமைக்க ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? மாமா வந்துடும் மாமா. நான் எனக்கு தெரிஞ்சு 9 o'clock வந்தால் கரெக்டாக 9 to 10 வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்து பேக் பண்ணி வைக்கணும், எல்லாமே இருக்குது. 12 முன்னாடி கிளம்பணும் இல்லைங்களா? அட்லீஸ்ட் 11:30 கிளம்பணும். சாப்பிடாம வாங்க, நான் இங்க டிஃபன் சரி பண்ணிடுறேன். இல்ல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சூப்பர் சாப்பிட மாட்டேன் ப்ளீஸ். இல்ல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி ஓகே ஓகே, அப்புறம் ஓகே ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி வர வச்சிடுறோம். ஏன்னா நான் பேபி மாவும் சமைக்க சொன்னா அப்புறம் அங்க கிளம்பாது. இல்ல இல்ல எனக்கு புரியுது. ஒரு வாரமா எல்லாம் பிஸியா இருக்கிறீங்க. மூஞ்சிலே தெரியுது ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க எல்லாரும். கால்ல சமயா வீங்கினது. இன்னைக்கு நான் செருப்பை விட்டுட்டு டாக்டர் செருப்பு போட்டு போனேன். பரவாயில்ல, சேரிக்கு செருப்புக்கு சம்பந்தமே இல்ல, என் காலு தாண்டா முக்கியம் அப்படிட்டு போனேன். இன்னைக்கு எங்க முடிஞ்ச பாடு இல்லையா? நாளைக்கு வேற இருக்குது. நாளைக்கு போனோம்.
நாளையோட தான் நம்ம ஸ்மிதி ஃபங்க்ஷன். மண்டே அதை விட்டுரு, ஸ்மிதி ஃபங்க்ஷன் நாளையோட க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ்ட். இதனால மண்டே எங்களுக்கு வேலை இருக்கு. மண்டே முடிச்சது டியூஸ்டேல இருந்து நாங்க ஃப்ரீ. ஓகே. இந்த அம்மாவும் நாளையில இருந்து ஃப்ரீ ஆயிடும். ஃப்ரீனா படிப்பு விஷயத்துல ஃப்ரீ ஆயிடும். ஆமா ஆமா ஆமா. கிளம்புறியா? ஸ்டார்ட் ஆயிடும். எப்படி பாரு, அங்க உங்க மம்மி அப்படியே தகச்சு நிப்பாங்க. ஐயோ நம்ம மோனாவா இது அப்படின்ட்டு பொறுமையா 11:30 மணிக்கு கீழே இறங்கி வரும். மம்மி நம்ம டைம் நம்ம ஆச்சு. தப்பு 11 மணிக்கு மம்மின்னு வந்தா என்னடா வீட காலி ஆகுதுன்னு பாக்கலாம். ஏன்னா எல்லாரும் 11 மணிக்கு முன்னாடியே கிளம்பிடுவோம் வெளியே. ஓகே நம்ம மருமக வந்து பொறுப்பா வந்து அங்க படிச்சுனுக்குறா, படிக்க கொடுக்கும்போது இங்க பொறுப்பா இருக்க கூடாதுன்ட்டு சரி கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. இன்னும் வேலை இருக்குது, இப்ப லீவ்ல தானே போகுது. இல்ல கிடையாது, மம்மி கிட்ட போய் சொல்றேன், மம்மி இன்னும் வேலை இருக்குதா, அவங்க தர வேண்டியதெல்லாம் இருக்குதா, அதெல்லாம் குத்தவொன்னு நம்ம ஆரம்பிப்போம். ஓகே அப்படின்னு 11:30 மணிக்கு அப்படியே இறங்கி வந்து மம்மி மார்னிங் அப்படின்னும் டைம். ஒருவேளை நம்ம கண்ணாடி போடலையா? இல்ல ஒருவேளை சீக்கிரம் வந்துட்டோமோ, கண்ணாடி டைம் நான் பாக்கணும் அப்படின்னு. இல்ல இதுக்கு முன்னாடி வந்த டைம் எல்லாம் கரெக்டா 8 மணிக்கு நான் நினைச்சுக்கும் போது கரெக்டா இருந்துச்சு. எனக்கும் தெரிஞ்சிச்சு 8 மணிக்கு வந்து ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு நீங்க எல்லாம் அப்படி கிளம்பி வெளில போனோன்னு ஓடி போய் நான் படுத்துங்கிறேன் அப்படின்னு படுத்துக்குது. இல்ல வேற இல்லப்பா என்ன யாப்பா நீங்க எழுப்புறதுல நான் ஃபர்ஸ்ட் ஏஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்ல எனக்கு எழுப்புங்க சொல்லிட்டு தான் படுப்பேன். நீ அவர் எழுப்ப மாட்டாருன்ற அவர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை அது அப்படியே சொல்லுங்க. நானே பாக்குவேன் படுத்தாம படுத்துனுக்கும் வாய்த்து வந்து தூங்கினுக்கும். பேபி என்ன நீ என்னன்னு கூப்பிடுவ? இல்லையா? சரி எதுப்பா நாளைக்கு காலையில 8 o'clock நீங்க போறதுக்கு முன்னாடி எழுப்பிடுங்க. சரிம்மா நான் எழுப்புறேம்மா அப்படின்னா திரும்பப்பா 8 o'clock பொண்ணுங்க வந்து செய்யுங்க செய்யுங்கன்னா செய்யாதீங்க, நான் சொல்றேன் செய்யக்கூடாது. அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியுமாமா, அது தெரிஞ்சதுனால தான் நான் கண்டுக்கிறது இல்ல. சரி ஓகே சொல்லுவேன், அது வந்து பெருந்தன்மையா நான் பேசுவேன். அப்பயுமே ஒரு சில டைம்ல எல்லாம் டப்புன்னு ஏஞ்சி போய் என்னடா கண்ணா வெளிச்சமா இருக்கேன்னு ஏஞ்சி பார்த்தா கீழே உட்காந்து அயன் போட்டுன்னு இருப்பாரு. ஏன் எழுப்பல பரவாயில்ல தூங்க திரும்பிடுவாரு. சரி ஒருத்த வந்து சொல்றாரு ஓகே பரவாயில்லன்னு சொன்னா அப்ப இல்ல இருங்க ஏஞ்சிக்கிறேன் ஏஞ்சிக்கணும் ஓகே சொல்லிட்டு நீ கம்பளி போத்திட்டு இந்த பக்கம் ரைட் பத்திருக்கீங்க பார்த்தியா? சரி ஓகே அப்படி இருக்குது. நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்கெல்லாம் பை பாண்ட் சூரியன் பக்கத்துல வச்சு நீங்க வந்து அப்படியே நானே வந்து போனேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர்ல நல்லா குளிச்சுட்டு கிழிச்சிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு உட்கார்றேன். தூக்கமா வெளியில போய் பாக்குறேன் குளிருது. இது வேலைக்கு ஆகாது. நம்ம ஒரு கேட்டேன் எப்ப நம்ம கிளம்புறோம் பர்ச்சேஸ்க்கு. ஒரு மதியானம் லஞ்சுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு 11:30 போல 12 o'clock போல போயிட்டு நம்ம 2 o'clock போல லஞ்சுக்கு வந்துடலாம். ஏன்னா அக்கா எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்காங்க, வெளில சாப்பிட கூடாதுன்னா பார்த்தேன் 2 மணி நேரம் இருந்தது. சரி நான் தூங்குறேன் அப்படின்னு நான் தூங்கிட்டேன். ஏன்னா உங்க கிளைமேட் அந்த மாதிரி. ஆமா ஆமா என் பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது. எந்த தப்பு தப்பே இல்ல. உங்க கிளைமேட் நீங்க இப்படி வச்சிட்டு எங்க பொண்ணு மேல நான் குறை சொல்லாத. நீங்க வேற குறைலாம் சொல்ல, நாங்க யாருமே அப்படி சொல்ல. நீ இந்த டைம் தான் ஏஞ்சிக்கணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது அவளுக்கு அப்படியே அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆமா ஆமா எல்லாரும் அவ்வளவுதான் புதுசே. உங்க ஊருக்கு வந்து எனக்கு ஒண்ணு வயித்தால வாயால போயிட்டு தான் இருக்குது. நான் அடாப்ட் ஆக நான் எப்ப அடாப்ட் ஆக போறேன்னு தெரியல எனக்கு. எங்க ஊர் கிளைமேட் வந்து குறை சொல்றீங்கல்ல, உங்க ஊருக்கு வந்தாலே எனக்கு ஒரு பக்கம் வயித்த கலகுது, ஒரு பக்கம் ஆமா ஆமா அதே மாதிரி தான் அவங்க ஊருக்கு செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் அதுதான் இங்க வந்தாலே எனக்கு வந்து வயித்தால வாயால தான் போறதுங்க. ஆமா உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இது. மெயின் ரீசன் வந்து தண்ணி. ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். அது பழகிறதுக்கு உங்களுக்கு டைம். ஆமா ஆமா சரி ஓகே ஓகே கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் மாமா பாய். மார்னிங் மீட் பண்ணுவோம். எஸ் see you.